உலகம் உள்ள தொழில்பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து Zenfone Max Pro M1 அன்பாக்சிங் வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே Zenfoneல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 மாடல்கள் வந்திருந்து 3GB 4GB அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து புக் பண்ணி வாங்குறது பார்த்தீங்கன்னா வந்து 6GB மாடல். ஸோ ஃப்ளிப்கார்ட்ல நம்ம வந்து புக் பண்ணதும் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பார்ப்போம். இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் நம்ம வந்து புக் பண்ணி வாங்கியிருக்கோம். அதனால உள்ள என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதில் கேமராஸ் பார்த்தீங்கன்னா போத் சைடு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. டியூவல் வோல்ட்டிக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட் பண்ணும் போன்ற நல்ல நல்ல விஷயங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள். பிடிச்ச லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ஃபோனுக்கு காம்படிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரெட்மி நோட் 5 ப்ரோ அதுக்கப்புறம் Honor 9 லைட் போன்ற மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் இதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் அந்த அன்பாக்சிங் அதை பண்ணிவிடுவோம். ஸோ நார்மலான பேக்கிங் தான் எல்லாம் கொடுக்குற மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மொபைல் முக்கியமாக எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6GB மாடல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கேமரா வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் OS EAS சப்போர்ட் வந்து கொடுக்கல. அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் ரெட்மி நோட் 5 ப்ரோடெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன். ஸோ இந்த மொபைல் பேக் சைடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ மாடல் கொடுத்துருக்காங்க. மாடலுக்கு அப்புறம் 5.9 இன்ச் மேலே வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB 4A Black 6GB RAM மாடல் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் வோல்ட்டுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். 5.9 inch Full HD Plus டிஸ்பிளே, Snapdragon 636 ப்ராசஸர். இதோட கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.8 GHz இருக்கும். 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 16 மெகா பிக்சல் ப்ளஸ் 5 மெகா பிக்சல் ரியர் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேக்கிங் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் இஜெக்டர் பின்னுக்கான ஒரு மேலே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைல் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கவர் கோட்டிங்கோடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து USB மைக்ரோ USB சப்போர்ட் உள்ள கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5V 2A சார்ஜர் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுமானா ஃபாஸ்ட் சார்ஜ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. என்னென்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை வச்சு இல்லாமல் அதுக்கப்புறம் வேறு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் மாட். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் வந்து மொபைல் வச்சிங்கன்னா மொபைல்ஸ் ஏதாவது சாங் ஏதாவது கேட்குறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து பல மடங்கு பெருக்கி அந்த சவுண்ட் வந்து கேட்கும். தனியாக வச்சு கேட்டிங்கன்னா சவுண்டு கொஞ்சம் கம்மியாக கேட்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஃபஸ்ட் பேக்கிங் ஓப்பன் பண்ணலையா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம் இஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேஸும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு சில பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற விதத்தில் இருக்குது. பேக் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பரவாயில்லை. ஸோ பழைய மாடல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்தளவுக்கு குவாலிட்டி கூட இருக்காது. பட் பேக் கேஸ் வந்து அதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அப்புறம் மொபைலில் வந்து பார்ப்போம் மொபைலில் என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொபைலை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிடும். அந்த கவர்லேருந்து எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒரு வழியாக மொபைலாக அந்த வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் நம்முடைய மொபைல் லுக் அப்படின்னு பார்க்கும்போது. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.9 inch Full HD Plus டிஸ்பிளேவோட உங்களுக்கு வந்து வருது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா செட்டப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 60 மெகா பிக்சல் கேமரா. அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில்ஸ் பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பட்டன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ மொபைல் வந்து நான் வந்து ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த இதுவும் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், பிளிங்க் ஆகுது லைட்டாக. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஃப்ளாஷும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ உங்களுக்கு அது ரைட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன் இரண்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் லுக் கூட உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில்ஸ், பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB சப்போர்ட், மைக் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் 2.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு பார்க்கலாம். ஸோ பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே dual SIM சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். மொத்தத்தில் 3 ஸ்லாட் வந்து இதில் இருக்கும், பார்க்கலாம் இருங்க.
ஸோ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் ஓடி சப்போர்ட் பண்ணுறதுல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது போட்டு நீங்கள் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் நீங்கள் வந்து போட்டு 2 TB வரைக்கும் நீங்கள் மெமரியாக வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். 2 TB வரைக்கும் நீங்கள் வந்து மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது பார்க்கலாம். பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க சென்டராக. பழைய மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே சாஃப்ட் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. மேலே 16 மெகாபிக்சல் கண்ட செகண்டரி ப்ரைமரி கேமரா. அது மட்டும் இல்லாமல் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சல் கேமரா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஓவரால் லுக் மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது. ஸோ இது மொபைல் ஆன் பண்ணி பார்த்தா தெரியும் உள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே பவர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ இன்னும் நம்ம வந்து செட்டப் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணதில்லை. நம்ம செட்டப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றது உள்ள வந்து பார்க்கலாம். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜை நான் வந்து சந்திக்கிறேன். ஸோ உள்ள என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை வந்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டெம்பர் கிளாஸும் நான் வந்து புக் பண்ணி வாங்கியிருந்தேன். டெம்பர் கிளாஸ் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 139 rupees வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் டெம்பர் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் சப்போர்ட், சைட்லேயும் பிளாக் சப்போர்ட் இருக்கிற விதத்தில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதுதான் அந்த டெம்பர் கிளாஸ். நீங்கள் வேணால் புக் பண்ணி வாங்கிக்கலாம், வேணாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் அது பண்ணிடலாம். டெம்பர் கிளாஸ் நம்ம தனியாக வந்து அலைய முடியாது அப்படின்றதுக்காக நான் வந்து சேர்த்தே வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓவரால் லுக் நீங்கள் வந்து வெளியே லைட்டிங்கில் பார்க்கலாம் மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸும் இதில் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணிட்டுருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சைடில் லைன்ஸ் தான் தெரியுது. ஏன்னா இது கலர் டெம்பர் கிளாஸ்ன்றதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒயிட்னஸ் அது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி பார்த்தாக்க இது வந்து கொஞ்சம் ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியும். பேக் கேஸ் வந்து இது ஃபுல் பிளாக் அப்படின்னா கிடையாது இருந்தால் சொல்லலாம். லைட்டிங்கில் நமக்கு வந்து லைட் ப்ளூவில் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது மெட்டல் கேஸில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 2.5mm ஹெட்ஃபோன் ஜாக் ப்ளஸ் உங்களுக்கு மைக் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் மைக்ரோ USB ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைலை இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மேலே பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நம்ம வந்து டச் பண்ண உடனே ஒர்க் பண்ணதா பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ப்ரீவியஸாக பார்க்கும்போது கொஞ்சம் டிலே எடுத்துக்கும் டைமு அது ஓப்பன் ஆகிறதுக்கு. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுது. அதுக்கப்புறம் மொபைல் செட்டிங்ஸில் போய்ட்டு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது மெமரி ஸ்டோரேஜை வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். ஓப்பன் பண்ண சிஸ்டம் இருக்குது. சிஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் அப்டேட் பாருங்கள். ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.1.0 ஓரியோவில் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸ்டோரேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 64 GBயில் கிட்டத்தட்ட வந்து 11.19% வரைக்கும் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணதுனால 11.19 காட்டுது, இல்லை 10% வரைக்கும் அது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கேமரா பட்டன் நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் திருப்பிக்கலாம் மொபைலில். மேலே ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொக்கே எஃபெக்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. நான் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ கரெக்டாக அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு தேவையான இடத்த தவிர மற்ற இடங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கான ஒரு சில ஃபோட்டோஸும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூட்டிஃபிகேஷன் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கலர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்தா நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா ரொட்டேட் பண்ணிக்கிறது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து நீங்கள் வந்து கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பேக் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது. கீழே ஆட்டோ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDR மோட், போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இது மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர்ஸ், பேக்லைட், இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விஷயம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்முடைய கேமரா பொறுத்தளவில். ஸோ அதுக்கப்புறம் மேலே மைக் கொடுத்துருக்காங்க. மைக் நீங்கள் மீட் பண்ணிக்கிறத மீட் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணிக்கிறத ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் மோடு, வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு வந்து 4K வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ வீடியோ டியூரேஷன் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் லொக்கேஷன், ஸ்டோரேஜ், ஒயிட் பேலன்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 1080p வரைக்கும் நீங்கள் வேணும்னா 1080p வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 4K வரைக்கும் வேணால் 4K வரைக்கும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைட் கேமராக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து 4K வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p சப்போர்ட் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் உங்களுக்கு வந்து எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல கொடுத்துருக்காங்க பார்க்கலாம்.
ஸோ வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HD 180p வரைக்கும் தான் இருக்குது. ஸோ HD 180p வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறதுல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 4K சப்போர்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்கல. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு டவுட் வரேன்னா அதில் சென்சார்ஸ். ஸோ சென்சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மாதிரியான சென்சார்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா CPU Z ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதுதான் அந்த CPU Z ஆப். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வந்து மொபைல் இன்டர்னலில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக அங்கேருந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் சென்சார்ஸ் என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது, உங்களுடைய ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்க போன்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் அங்கேருந்து கூட டைரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு வரைக்கும் மேலே வந்து பாருங்கள் உங்களுடைய SOC, டிவைஸ், சிஸ்டம், பேட்டரி இன்ஃபர்மேஷன் இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இது கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 1.80 GHz அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ ஆஸ் Zenfone Max Pro M1 மாடல் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்க்ரீன் டென்சிட்டி 403 pp வரைக்கும் கொடுத்துருக்காங்க. DPI டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. வெயிட் 180 கிராம் வரைக்கும் இருக்குது. டோட்டல் ரேம் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். 5744 MB வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. சாரி டோட்டல் ரேமோட ஸ்டோரேஜ் அது அவைலபிள் ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2795 MB வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. 48% வரைக்கும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50.62 இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 8.1.0 API லெவல் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் லெவல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5ஆம் மாதம் கொடுத்துருக்கு. ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேட்டரி பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு வந்து இப்போ 77% லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சென்சார்ஸ் பாருங்கள். சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா விதமான சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. மேக்னட்டோமீட்டர் சென்சார், ஜைரோஸ்கோப் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலோமீட்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க. கீழே மேக்னட்டோமீட்டர் பேக்கப் செகண்டரி சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சம்திங் கொடுத்துருக்காங்க. ஜைரோஸ்கோப் சென்சார் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய எல்லா விதமான சென்சார்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ சென்சார்ஸ் பொறுத்தளவில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இதை ஓவரால் சென்சார்ஸ் பொறுத்தளவில் ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னலாக என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றதும் இது மூலம் நீங்கள் வந்து டேரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆப்பை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் பொறுத்தளவில். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சுன்றதை பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் இன்டர்னலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேமரா எப்படி ஒர்க் பண்ணுறது இதை பற்றி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவோட கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கு சொல்ல நம்ம டெக்னாலஜி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வந்துருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி புதிய வீடியோக்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு